வெல்கம் பேக் டு ஐஷஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முலாம்பழ ஜூஸ் எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் முலாம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜூஸில் தோல் நம்ம சேர்த்துனோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். இந்த பழத்தை கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழம் ரொம்பவே உடலுக்கு நல்லது. நம்ம சம்மர் சீசனில் இந்த பழம் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பழத்தை மட்டும் கட் பண்ணி சீனி போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பழத்து கூட நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம பால் சேர்க்குறோம். பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிட்டா போதும். இந்த ஜூஸ் நம்ம வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கடைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ 3 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் காய்ச்சின பாலும் சேர்க்கலாம், காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இது நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த சக்கெல்லாம் இருக்காது. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணாமையும் நம்ம சேர்த்துக்கலாம். நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணலை. ஏன்னா அந்த பழம் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஸோ இதை நம்ம ஒரு கிளாஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முலாம்பழம் இல்லை கிர்னி பழ ஜூஸ் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.